வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்பைரல் பேட்டர்ன். So a spiral pattern is the number pattern that can be represented in matrix form. It's made up 2D array, அதாவது m cross n. Pattern may represent in two forms, either clockwise or anti-clockwise. In order to print a matrix in spiral pattern, that means the clockwise form, we need to follow the following traversal order. So நம்ம வந்து clockwise-ல நம்ம வந்து ஸ்பைரல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த traversal order-ஐ ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து லெஃப்ட் டு ரைட், அடுத்து லாஸ்ட் காலம் வந்து டாப் டு பாட்டம், லாஸ்ட் ரோ வந்து ரைட் டு லெஃப்ட், ஃபர்ஸ்ட் காலம் வந்து பாட்டம் டு டாப். So லாஸ்ட் காலம் வந்து டாப் டு பாட்டம், ஃபர்ஸ்ட் காலம் வந்து பாட்டம் டு டாப். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ வந்து லெஃப்ட் டு ரைட், லாஸ்ட் ரோ வந்து ரைட் டு லெஃப்ட். ஓகேவா? இது அப்படியே வந்து ரிவர்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? சோ இதோட பேட்டர்ன் எப்படி வந்து அப்ரோச் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட் a 2D array of size n. So declare a variable to store the boundary of the array. Also declare a variable to store the size left to print the spiral. For the movement over the array, use L, R, U and D letters that represent the direction of movement left, right, up and down respectively. Execute a loop from 1 to n star 2 to fill the array in spiral form. So வாங்க நம்ம வந்து எக்ஸாம்பிள்குள்ள போவோம். சோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபைன் மெத்தட். சோ டிஃபைன் மெத்தட்ல வந்து பிரிண்ட் ஸ்பைரல் பேட்டர்ன் அப்படிங்கறத வந்து இன்டிஜர் சைஸ்ங்கிற வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். சோ இங்க வந்து ரெண்டு வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்றோம், ரோ அண்ட் காலம், டு டிராவர்ஸ் தி ரோஸ் அண்ட் காலம்ஸ். சோ இன்டிஜர் ரோ ஈக்குவல் டு 0, காலம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்திருக்கோம். அடுத்து பவுண்டரி வந்து சைஸ் -1 கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இன்டிஜர் சைஸ் லெஃப்ட்ல வந்து சைஸ் -1 கொடுத்திருக்கோம். இன்டிஜர் பிளாக் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். So variable R, L, U and D are used to determine the movement. R na right, L na left, D na down, U na upper. So the character move பாத்தீங்கன்னா first R, creating a 2D array for matrix. First வந்து என்ன பண்ணணும், array வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். So இன்டிஜர் ரெண்டு அரேல வந்து நம்ம எந்த லிமிட்டடும் நம்ம கொடுக்கல, எம்டி அரே தான் கிரியேட் பண்ணிருக்கோம். மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு நியூ இன்டிஜர் சைஸ் 5 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க வந்து ஃபார் இன்டிஜர் i ஈக்குவல் டு 1, i less than size ஸ்டார் size plus 1 plus அது i plus plus கொடுத்திருக்கோம். சோ வேல்யூ வந்து அசைன் பண்ணிருக்கோம். மேட்ரிக்ஸ்ல வந்து ஒரு இது வந்து ரோ, இன்னொன்னு வந்து காலம் வந்து அசைன் பண்றோம் ஈக்குவல் டு i அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து என்ன பண்றோம், ஸ்விட்ச் கேஸ்ல கொடுக்குறோம். சோ கேஸ் R அப்படின்னா காலம் பிளஸ் ஈக்குவல் டு 1 பிரேக். சோ இஃப் ரைட் கோ ரைட், கேஸ் R னா ரைட். அடுத்து கேஸ் L னா லெஃப்ட். சோ காலம் மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ U அப்படின்னா அப். சோ ரோ -1 மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். அடுத்தது D வந்து டவுன், அப்ப ரோ பிளஸ் கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ R னா ரைட், அதுல வந்து காலம் பிளஸ் 1 கொடுத்திருக்கோம். L னா லெஃப்ட், காலம் -1 கொடுத்திருக்கோம். கேஸ் U னா அப், சோ ரோ -1 கொடுத்திருக்கோம். டவுன்னா D, சோ அதுக்கு வந்து +1 கொடுத்திருக்கோம், ரோ +1. ஓகேவா? சோ செக் இஃப் தி மேட்ரிக்ஸ் ஹஸ் ரீச்ட் தி அரே பவுண்டரி. சோ இங்க என்ன பண்றோம், நம்ம இஃப் கண்டிஷன் கொடுத்து செக் பண்றோம். i ஈக்குவல் டு பவுண்டரியா இருந்தா உள்ள வரும். சோ பவுண்டரி ஈக்குவல் டு பவுண்டரி பிளஸ் சைஸ் லெஃப்ட். சோ என்ன பண்ணும், add the left size for the next boundary. சோ இப்போ என்ன பண்ணும், decrease the size left by 1 if 2 rotation have been made. சோ இங்க என்ன பண்றோம், if flag not equal to 2 இருந்தது அப்படின்னா flag equal to 2, else flag equal to 1, size left minus equal to 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ ஸ்விட்ச் கேஸ்ல என்ன பண்ணிருக்கோம், மூவ்மெண்ட்டை இதுல வந்து கொடுத்திருக்கோம். சோ வந்து நம்மளுக்கு
கேஸ் ஆர்னா மூவ் டி, டினா டவுன், அடுத்து பிரேக். இஃப் டவுன் ரொட்டேட் டு லெஃப்ட், அடுத்து வந்து கேஸ் டி டவுனா இருந்ததுன்னா லெஃப்ட்ல ரொட்டேட் பண்ணணும். அடுத்தது வந்து லெஃப்டா இருந்ததுன்னா மூவ் அப். அதே மாதிரி இஃப் அப்பா இருந்ததுன்னா ரொட்டேட் லெஃப்ட் ரைட், சோ மூவ் ஆர்ம் கொடுத்திருக்கோம். சோ இதுல வந்து மூவ்மெண்ட்ட கொடுத்திருக்கோம். சோ அதுக்கப்புறம் வந்து பிரிண்டிங் த ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் அண்ட் பேட்டர்ன் கொடுத்திருக்கோம். அதுல வந்து ஃபார் ரோ ஈக்குவல் டு 0, ரோ லெஸ் தென் சைஸ், ரோ பிளஸ் பிளஸ். இதுல வந்து பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ஃபார் ரோ கொடுத்திருக்கோம். அடுத்து இன்னர் லூப் ஒன்னு கொடுத்திருக்கோம். ஃபார் காலம் ஈக்குவல் டு கொடுத்திருக்கோம். சோ இன்டீஜர் n ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ரோ அண்ட் காலம். சோ இஃப் n லெஸ் தென் 10 இருந்தா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், எல்ஸா இருந்தா மறுபடியும் ஒரு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இது வந்து மெயின்ல வந்து சைஸ் இங்க கொடுத்திருக்கோம் 5. சோ நம்ம வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம், பிரிண்ட் ஸ்பைரல் பேட்டர்ன்ங்கிற அந்த ஃபங்க்ஷன்ல சைஸ வந்து பாஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, அவ்வளவுதான். சோ நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஓகேவா, சோ இந்த ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் எப்படி வருது நம்மளுக்கு, 1 2 3 4 5, அப்புறம் 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 வரைக்கும். ஓகேவா, சோ எப்படி வருது, இப்படியே வருது ஒரு ரவுண்ட். ஓகேவா, சோ நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போம். இது வந்து அனதர் பேட்டர்ன். இது எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இது இதுல வந்து நம்ம ஸ்கேனர் பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கோம், லாங் மேத்ங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா பிரிண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருக்கோம், இன்டீஜர் n வந்து பாஸ் பண்ணிருக்கோம். சோ இன்டீஜர் சைஸ் ஈக்குவல் டு 2 ஸ்டார் n மைனஸ் 1. சோ இது வந்து என்னன்னா டிட்டர்மைன் த பவுண்டரி சைஸ் ஆஃப் த அரே. ஓகேவா, அரேயோட சைஸ் இது. சோ இன்னர் லூப்ல பாத்தீங்கன்னா ஃபார் இன்டீஜர் i ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் ஈக்குவல் டு சைஸ் i பிளஸ் பிளஸ். அவுட்டர் லூப்ல அது என்ன கொடுத்திருக்கோம்னா இன்டீஜர் j ஈக்குவல் டு 1, j லெஸ் தென் ஈக்குவல் டு சைஸ் j பிளஸ் பிளஸ். சோ இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், கால்குலேட் பண்றோம் பேட்டர்னை, கால்குலேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ மேத் டாட் மேக்ஸ் டைரக்டா வந்து என்ன பண்ணிருக்கோம், மேத் டாட் ஏபிஎஸ். அதே மாதிரி இந்த மேத் டாட் ஏபிஎஸ்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து இங்க கால் பண்ணிருக்கோம். சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்கேன் s is equal to நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இங்க வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து வந்து வேல்யூ கெட் பண்றோம். சோ என்டர் த வேல்யூ ஆஃப் n. சோ இன்டீஜர் n equal to sc டாட் நெக்ஸ்ட் இன்டீஜர் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். இந்த n வந்து இந்த பிரிண்ட் பேட்டர்ன்ல பாஸ் பண்றோம். ஓகேவா, சோ இப்போ வந்து ஃபைல போயிட்டு சேவ் பண்ணிட்டு சோ என்டர் த வேல்யூ அப்படின்னு கேக்குது. நான் வந்து 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்ப பாருங்க 6, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1 வந்துருச்சா. சோ இது வந்து இது கூட நம்மளுக்கு வந்து சரியா தெரியல ஸ்பைரல்ல இருக்கிறது, ஆனா இது நல்லாவே தெரியுது ஸ்பைரல்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சோ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. சோ அதுவும் வந்து ஸ்பைரல் பேட்டர்ன் தான். இது வந்து ஒரு விதமான பேட்டர்ன். சோ நம்ம இத பாருங்க, நம்மளுக்கு 1 2 3 4 5, அப்புறம் 6 7 8 இப்படி வருதா. சோ இது வந்து 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா, 6, அப்புறம் ஒரு 5, அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1. இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். சோ இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டீஜர் சைஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இன்டீஜர் ijn கொடுத்திருக்கோம். இதுலயும் வந்து மேட்ரிக்ஸ் எம்டி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சைஸ் அண்ட் சைஸ், அதாவது ரோ அண்ட் காலம் அப்படிங்கிறதுக்காக இன்டீஜர் லெஃப்ட் கமா டாப் கொடுத்திருக்கோம். லெஃப்ட் ஈக்குவல் டு 0, டாப் ஈக்குவல் டு சைஸ் மைனஸ் 1 கொடுத்திருக்கோம். n ஈக்குவல் டு 1 கொடுத்திருக்கோம். சோ ஃபார் i ஈக்குவல் டு 1, i லெஸ் than ஈக்குவல் டு சைஸ் டிவைடட் பை 2, i பிளஸ் பிளஸ், லெஃப்ட் பிளஸ் பிளஸ், டாப் மைனஸ் மைனஸ் கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். சோ j வந்து லெஃப்ட் கொடுத்திருக்கோம். j லெஸ் than ஈக்குவல் டு டாப், j பிளஸ் பிளஸ், n பிளஸ் பிளஸ் கொடுத்திருக்கோம். போர்ட்ல வந்து லெஃப்ட் j கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து லெஃப்டும் ஜேவும் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும் ஈக்குவல் டு nல. அடுத்து வந்து டாப் டு டவுன் கொடுத்திருக்கோம். டாப் டு டவுன்ல
இப்போ வந்து லெஃப்ட் +1 கொடுத்திருக்கோம், j less than equal to top கொடுத்திருக்கோம், j plus plus n plus plus கொடுத்திருக்கோம். இதுல வந்து mode of j top வரும் equal to n. அடுத்து right to left, ஃபர்ஸ்ட் வந்து left to right, top to down, right to left அடுத்தது வந்து down to top கொடுக்கிறோம். ஓகேவா? சோ print the patternல பாத்தீங்கன்னா நம்ம for I equal to 0, I less than size, I plus plus கொடுத்திருக்கோம். அடுத்து for j is equal to 0, இது வந்து பிரிண்ட்காக கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், board of I j வந்து நம்ம என்ன பண்றோம், பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். ஏன்னா அதுதான் வந்து array. சோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். Five, 10 வரைக்கும் இருக்கு. அப்புறம் 11, 12, 19, 20, 21, 22, 28, 29, 30, 30, 36, அப்புறம் 37, 38, அப்புறம் 44, 51, 58, 64, 70, 75, 80, 84, அப்புறம் வந்து 88, 91, 94, 96, 97, 98, 99, 100. ஓகேவா? இது வந்து ஒரு விதமான பேட்டர்ன். சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.